இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா, செக்ஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா and the functions of mitochondria. Important questions, 5 mark questions for 12th and 10th class portion. So first mitochondria அப்படின்றது முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் முதலாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. So it was first observed by the Kolikar 1880 இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு, அப்சர்வ் பண்ணிருக்காரு. ஆஃப்டர் தட் Altman 1894 the name in a bioclass இந்த மைட்டோகாண்ட்ரியத்துக்கு ஒரு நேம் வைத்து கூப்பிட்டார். பயோகிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று வைத்து அழைத்தார். So after that later பெண்டா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் 1897 to 1898 இந்த வருஷத்துல he is named as a mitochondria. இவர்தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நேம முதலாக வைத்தார். So here 3 scientists will came. So one is a Kolikar. The Kolikar he is observed mitochondria. First he is observed the mitochondria. After that Altman அவர்தான் வந்து என்ன பண்ணாரு, இந்த மைட்டோகாண்ட்ரியாவை பயோகிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டார். ஓகே என்று அழைத்தார். ஆஃப்டர் தட் பெண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு நேம வைத்தார். சோ இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்க்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு. ஓவல் ஷேப் ஆர் ஓவல் ஆர் ரவுண்டட் ராட் ஷேப்ல அண்ட் பிளியோமார்பிக் ஸ்ட்ரக்சர்ஸ். பார்க்கிறதுக்கு இது எப்படி இருக்கும், ரவுண்ட் ஷேப்பாவும் இருக்கும், ராட் ஷேப்லயும் இருக்கும். The mitochondria is a consist of double membrane. The mitochondria என்ன இருக்கு, இரண்டு மெம்பரேன்களால் ஆனது. சோ நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். சோ சைட்டோபிளாஸ்ம்ல இருக்கக்கூடிய அனைத்து ஆர்கனல்ஸும் டபுள் மெம்பரேன் ஆர்கனல்ஸா தான் இருக்கு. சோ அதனால தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா is present in the cytoplasm. அதனால தான் இது என்ன இருக்கு, டபுள் மெம்பரேன் போல இருக்கு. ஓகே, double membrane. One is outer membrane, another one inner membrane. Okay, one வந்து என்ன இருக்கும், outer membrane, இன்னொன்னு inner membrane. Okay, so after that the outer membrane is a permeable. எப்படி இருக்கும், பார்க்கிறதுக்கு outer membrane is a smooth, highly permeable to the small molecules. என்ன இருக்கும், small molecules are present இந்த இடத்துல. So அந்த சின்ன மாலிகூல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதற்கு பேர் என்னது, with proteins also. So and it is contain protein also. So அப்ப இந்த proteins இருக்கிறதுனால small molecules plus protein molecules are present in the outer membrane. So that is called chorion. இது பேர் என்னது, chorion என்று அழைக்கப்படுகிறது. So which form the channel and allows the divisions of molecule smaller than 1000 Daltons. பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு, diffusions of the higher concentration to lower concentration diffusions ஆகிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. Next the inner membrane. The inner membrane is here. So this is the outer membrane, this is the inner membrane. So outer membrane பத்தினா இது வரைக்கும் பார்த்தோம். Okay, so next inner membrane, it is a consist of 2 chamber. One is the outer membrane of the inner. So இது என்னன்னா இரண்டு சேம்பராக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு வந்து inner side, inside of the chamber, இன்னொன்னு outside of the chamber. Okay, outside of the chamber. The inner membrane divide the mitochondrion into 2 compartments. The outer membrane between 2 membranes and inner chamber and outer chamber. The inner chamber is filled in the matrix. And the inner chamber குள்ள இருக்கும் ஃபுல்லா matrix வந்து presence ஆயிருக்கு. So the matrix வந்து ஒரு gelatinous cells, proteinous gelatinous substance அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு matrixல இந்த inside of the chamber ஃபுல்லா அட்டாச் ஆயிருக்கு. Okay, after that the inner membrane is
எப்படி இருக்கும்? The inner membrane is infolded. இல்லையா? இந்த மாதிரி infolding உள்ள வளைந்து நெளிந்து இருக்கிறது பேர் தான் infolding. உள்ள வளைந்து நெளிந்து இருக்கு. So the infolding that is called cristae or crista. Okay? Cristae or crista. So plural வந்ததுனாக்கா cristae, singular இருந்ததுனாக்கா crista. Okay? So after that the cristae is contained. அதுக்குள்ள என்ன இருக்கும்? The contain the most of the enzymes for electron transport system. இந்த cristae குள்ள the most of the enzymes will present because electron transport க்கு இந்த யூஸ் ஆகிறதுக்காக many enzymes are present in the inside of the infolding of chamber, that is crista. இந்த crista குள்ள தான் இது அமைந்து காணும். So after that the inner chamber of the mitochondria is filled with the proteinous material that is called mitochondrial matrix. புரிஞ்சுதா? So இந்த இதுக்குள்ள வந்து பார்த்தா proteinous gel type போன்ற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இந்த inside of the chamberல presence ஆயிருக்கிறதுனால that is called mitochondrial matrix. Mitochondrial matrix. Next point, the inner membrane is consist of the inner membrane is consist of one stalk like structures are F1 particles will present. That F1 particles is nothing but that is called axiosomes. So this is axiosomes. Each F1 particles or each axiosomes consist of 3 parts will present. One is a round shape of head known as stem and the base of the axiosomes. Okay? Clear? So இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா in head, the head of the axiosomes என்ன ஆகுது? ATP synthesis is present for oxidative phosphorylations. இந்த இடத்துல தான் என்ன இருக்கு? ATP synthesis, ATP presence ஆயிருக்கு. Why? Because oxidative phosphorylations நடக்கணும்னாக்கா adenosine triphosphate நமக்கு தேவை. So அப்ப adenosine triphosphate என்றது வந்து என்னது? ATP மூலக்கூறு. இந்த ATP மூலக்கூறு the base of the head of the axisome தான் இது அட்டாச் ஆயிட்டு காணப்படுது. Okay? Next, the inner membrane is impermeable to the most iron, the small molecules, and maintenance the proton gradient that divides the oxidative phosphorylation. So அதுக்காக தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா இந்த இன்னர் வால்ல ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். So after that இந்த மைட்டோகாண்ட்ரியாவுல என்னென்னலாம் பிரசன்ஸ் ஆயிருக்கு? So என்னென்னலாம் பிரசன்ஸ் ஆயிருக்குன்னு பாப்போம். The mitochondria contain the mitochondriaல 75% of protein molecules. After that 25 to 30% of lipid molecules. 5 to 7% of RNA molecules and DNA molecules are present in the mitochondria. So after that the trace elements also present and many type of enzymes will present in the mitochondria. So அதனால தான் இதுல இந்த மைட்டோகாண்ட்ரியால ஒரு 60 type of enzymes are present in the mitochondria. So 60 type of 60 வகையான enzymes வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம என்ன சொல்றோம்? So it is a power house of the cells. இதுதான் செல்லின் ஆற்றல். செல்லுல நமக்கு என்ன எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்ஸ். புரிஞ்சுதா? So it is a produce rich in ATP. ATP means adenosine triphosphate. ATP na adenosine. A means adenosine, T means tri, P means phosphate. Adenosine triphosphate. Okay. So after that, so if this all the enzymes involved in Krebs cycle, all the enzymes
are involved in the Krebs cycle excepted one enzyme. ஒரே ஒரு என்சைமை தவிர்த்து remaining all the enzymes are involved in the Krebs cycle method. So என்ன எக்ஸாம்பிள், என்ன அந்த என்சைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா succinative dehydrogenase enzymes. Okay, the mitochondria is a consist of circular DNA. The mitochondria என்ன இருக்கு, it is a consist of circular double strand DNA will present in the mitochondria. அதுக்குள்ள DNA வந்து presence ஆயிருக்கும் and 70S type of ribosomes will present in the mitochondria. Okay, so இந்த மைட்டோகாண்ட்ரியாவுல இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இருக்கிறதுனால தான் இது என்ன ஆகுது, தன்னை தானே ரிப்ளிகேட் பண்ணி, so this one also ஒரு செல்ஃப் ஆட்டோனமிக் ஆர்கனல் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னை தானே உருவாக்கி கொள்ளக்கூடியதாக காணும். ஸோ அதனால தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் தி அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ். ஓகே, இந்த மைட்டோகாண்ட்ரியா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்காது. So இங்க most of the 60 type of enzymes will present in the mitochondria. அதனால தான் நமக்கு எனர்ஜி சப்ஸ்டன்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். ஓகே, so இதன் பிரகாரம் எவல்யூஷனரி டைம் கூட நம்ம என்ன பண்ணலாம், அழகா நம்ம எடுத்துக்கலாம். So because of the mutant of 5 to 10 times of faster than the DNA in the molecules. இதுல இருக்கக்கூடிய DNA வந்து என்னது, faster divisions ஆயிட்டே இருக்கு. So இந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மைட்டோகாண்ட்ரியாவுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இதுல 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் 3 சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் பவர் ஆஃப் தி செல்ஸ், புரோட்டீன் லெவல், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டிஎன்ஏ மாலிகூல்ஸ் அண்ட் 60 டைப் ஆஃப் என்சைம்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.